வந்துச்சு. இப்ப வந்துச்சு. இல்ல சரியா அது பார்ப்போம். சீயா. அ, ஜ, இல்ல அது. இல்ல அப்பா. போ, ஜ, ஜெய், ஜீ. 4வது எப்படி வரும்? ஜ. அப்படியா? ஜெய், ஜய்ய. அப்படியா? ஜய்ய. ஜெய், ஜெய். 4வது ஜெய். ஜெய், 5வது. ஜீ. ம். 3வது எப்படி வரும்? ஜ, ஜ. ஜா அல்ல, ஜ. 3வது எப்படி வரும்? ஜ, ஜ. சொல்லுங்க. 3வது எப்படி? ஜ, ஜ. 2வது? போ, நம்பர் 1. சீயா, இன்னும் கொஞ்சம் சுய்யா. அப்படியா? சுய்ய. சீயா. சுய். அந்த கடைசி உச்சரிப்போட கடைசி முடிகிற எண்ட் ஆஃப் த சவுண்டுக்கு தானே அது ஓ, ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மிச்சம் பெர்ஃபெக்ட் ஆகிக்கணும். சுய்ய, சுய்யா, சுய். இதுல எது மிச்சம் பெர்ஃபெக்ட்? சுய். ஏன்னா ஓகே இது ஓ, ஒரு பாவம். ஜவ், ஜவ். ஜூவ், முதல்ல எப்படி வரும்? சரியா? ஜவ், ஜவ். ஜவ், ஜவ். ஜூவ், ஆ? ஜவ், ஜவ். ஜவ், ஜூவ், ரை, தர்வ், யவ், சவ், திருப்பி வாங்க பாப்போம். ஜவ், ஜூவ், ம். ரை. பில 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 2வது பில 2வது ஜூ கொண்டு வராதே. எப்படி வரும்? ஜூவ். ஜூ. அப்படியா? ஓ, பிலையே. அப்ப நீங்க மறந்தீங்க பாத்தீங்களா? ஜூவன் வருமா? இப்ப எங்க வாங்க இதுல எப்படி இது எப்படி ஓதுற? பூ. ஏண்டா ஓதுறது? எப்படி ஓதுனும் இது? ஆனா பவ். பவு. அப்படியா? ஓ, அது சரி. அப்ப இது ப உ. ப, ப. பயா பஉவா? ப. ப. அப்படித்தானே? ஓ, இதென்ன பி? அப்படியா? பெய், பியா. அப்படியா? பெய். பி. ஓ, அப்படியா? இதுதானே. ஓ, இது பூ, இப்ப பூவா பூவா எது? ரெண்டு மாதிரி பூ. ஓதுறீங்க. பூ. ஓ, என்ன ஓ? எப்படி ஓதணும்? பூ. பூ. அப்படித்தானே? ஓ, அப்படியா? பூ. அப்படியா? பூ. பூ. அப்படியா? எப்படி? எனக்கு தெரியா. பூ. பூ. ஓ, ஆ அப்படிதான் ஓதிருந்தேன் போன கிளாஸ்ல. அப்படியா? அப்ப இதெல்லாம் நீ இதெல்லாம் ஓதுனெல்லாம் பிழையே. இதை எப்படி ஓதுத அப்ப? ஃபர்ஸ்ட் பிழையே. எப்படி வரும் இது? சொய். அப்படிதானே? ஓ, அதுதானே சொய். அப்ப இது ஜெய். ஜி. ஜிய்யா. வெரி குட். 5வது ஜிய்யா. யார் ஓதினது? ஜிய்யா, பையா, தையா. யார் ஓதினது? எப்படி? எங்க ஓதின? ஏனா கடைசியில ஈயா ஈயா ஈயான்னு பாட்டு படிக்கிற மாதிரி போகுது. எங்க யார் ஓதினது? எப்படி?
அத்திரம் இல்ல. இப்ப யார் நீங்களா ஓதுன? ஐதானே பாத்தீங்களா? போன கிளாஸ் ரெக்கார்ட கேட்டீங்களா? நீ கேட்டில்ல. ஓ. நீ கேட்கலையே. நான் அப்படி ஓய் தரலையே. பாத்தீங்களா, மறந்துட்டேன். இப்ப இங்க வாங்க. இந்த விஷயத்துக்கு வாங்க. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ம். நிறைய விஷயம் ஆ. மறந்து போயிடுச்சு. இது எப்படி ஓதணும்? முதலாவது இங்க வாங்க. இது எப்படி ஓதணும்? ப. எப்படி? ப. ஆ, ப என்ற எழுத்தோட என்ன சேருது? அ. எக்ஸ்ட்ராவா? அ. அலிஃப். அலிஃப். ஏண்டா ஃபத்தஹாத்து நிக்குது அப்படியா? ஓ. எங்க இங்க ஃபத்தஹாத்து? அலிஃப் மேல ஃபத்தஹாத்து நிக்குதோ? இல்ல. இப்போ ஓன்னு சொன்னீங்க இப்ப. என்ன சேருது? அலிஃப். அலிஃப். அப்போ சேர்ந்தா இதை எப்படி ஓதணும்? ப. பே. நீட்டோணும் ஏன்னா, ஓ. நீட்டோணும். சரி, இப்ப ரெண்டாவதுக்கு வா. இது என்னது? பி. பி. என்ன? வெரி குட். அப்படிதான் இவன். அப்படித்தானே ஓதுறோம். பி. அப்படித்தானே? இல்ல. இ- என்ன இது? ஒருக்கா ஒருக்கா ஓங்கிறீங்க, திருப்பி இல்லைங்கிறீங்க, மாறப்படாது. என்னது அப்ப? என்ன இது ரெண்டாவது? பி. ஆ, பி. இதுல என்ன நடந்துக்கிறா சொல்லுங்க பாப்போம். இந்த பாக்ஸுக்குள்ள என்ன நடந்துக்குது? வாட் ஹேப்பன்? பி. பி உமிக்கி திருப்பி ய உமிக்கி. பி ஈக்குது, யாவும் நிக்குது. அப்ப சுக்கூன் நிக்குது, கஸ்ரத்தும் நிக்குது, ஒண்ணுமே இல்ல அதெல்லாம் அப்படியா? என்ன கஸ்ரத்துன், பதஹத்துன், லம்மத்துன், சுக்கூன் அப்படி ஒன்றுமே இல்ல. பியும் யாவும் நிக்குது அப்படியா? இல்ல. அப்ப சரியா சொல்லணும். அப்படி இல்லாட்டி சரியா சொல்லணும். என்னென்ன இருக்குது? அதுல லம்மத்துனுமீக்கி சுக்குனுமீக்கி. அப்படி சொல்லல. அது லம்மத்துன் எங்க இருக்குது, சுக்கூன் எங்க இருக்குது, என்ன எழுத்துக்கு என்ன அடையாளம்னு சொல்லணும். இன்ன எழுத்து வந்திக்குது. இப்ப உதாரணத்துக்கு பாரு, நான் சொல்றேன். முதலாவது இதை சொல்ல போறேன். பா வந்திக்குது, பாவுக்கு மேல பத்தஹத்தும் நீக்குது என்று சொல்லணும். ஆ. பாவோட அலிஃப் வந்திக்குது, அலிஃபுக்கு ஒன்றும் இல்ல என்று சொல்லணும். ரெண்டா சொல்லுங்க பாபு. ப. பக்கு லம்மத்துனிக்கி பேக்கு திருப்பி லம்மத்தும் நீக்குது. வெரி குட். யக்கு சுக்குன் வச்சிக்கி. ஏக்கு சுக்கூன் வச்சுக்குது. சரி. பேக்கு லம்மத்தும் நிக்குதுன்னா, ஓ. அது சரி. அப்ப அடையாளம் எல்லாம் மறந்துட்டு ஆனாக்கு. இப்ப நான் அடுத்த கேள்வி கேட்க போறேன். இதுல பேர் என்ன? நம்பர் 3ல நான் வட்டம் பொறுத்து சொல்லுங்க. கஸ்ரத்துன். ஹஸ்ரத்துன். வெரி குட். அப்படிதான் நிக்கணும். அப்ப இதுல பேர் ஃபத்ஹத்துன். ஃபத்ஹத்துன். அப்ப நான் என்ன செஞ்சிட்டீங்கன்றால், லம்மத்துன்ன கஸ்ரத்துனா மாத்திட்டீங்க. கஸ்ரத்துன்ன லம்மத்துன்னா மாத்திக்கிறீங்க. விலகி நான் சொன்னது. ஓ. இது சரியாது. அப்ப மாத்தலுமா அப்படி? பாக்குறேன் மாத்தேலுமா அது. மாத்தலுமான்னு பாக்குறீங்களா? ஓ. நீங்க நினைச்சாலும் மாத்த இயலாது, நான் நினைச்சாலும் மாத்த இயலாது. ஒரு வாண்டே மாத்தவே இயலாது. நாங்க தான் மாத்திக்கணும். நீங்க மாத்தினது பிழை. நீங்க மாறி சொன்னது பிழை. அப்ப இது இருந்த அடையாளத்துல பேர் என்ன? ஹஸ்ரத்துன். வெரி குட். லம்மத்துன்னா அது. இல்ல. அப்ப என் லம்மத்துன்னு சொன்னீங்க. இப்ப இந்த பொக்ஸ சொல்லுங்க பாப்போம், சரியா என்னண்டு? பக்கு கஸ்ரத்துன் வச்சிக்கி யக்கு சுக்குன் வச்சிக்கி. வெரி குட். அது ரெண்டும் உங்களால இப்படி சேர்ந்து வருது. ஏன்னா நல்லா பாத்துக்கணும். நல்லா பாத்துக்கணும். சேர்ந்து வந்தால் நல்லா கேட்டுக்கொள்ளணும். கவனமா கேட்டுக்கொள்ளணும். எங்க எல்லாம் முதலாவது வார எழுத்துக்கு கஸ்ரத்துன்னும், அதோட சேர்ந்து வார எழுத்து சுக்கூன் செய்யப்பட்ட யாவும் வருது என்று சொன்னால், அந்த இடம் எல்லாத்திலையும் நாங்க பயம் இல்லாம இழுத்து ஓத வேண்டும் கட்டாயமாக. விளங்கினா? ஓ. என்ன விளங்கினா இப்ப சொல்லுங்க பாபு. நான் கடைசியா என்ன சொன்னேன்? நாங்க கஸ்ரத்துனும் வச்சு
சுக்குன் வச்சா நாங்க அத பயம் எல்லாம் இருக்காம நல்ல இழுத்து சொல்லணும். ஆ பி என்று ஓதணும் அப்படியா இழுத்து ஓதுறது. இல்ல, ஆ எப்படி இழுத்து ஓதணும்? பி. பி பி என்று யாவ உச்சரிக்கப்படாது. பி நீட்டணும். பி ஆ, பி. என்ன வரும்? உதாரணத்துக்கு இங்கிலீஷ்ல போட்டா பியும் டபுள் ஈயும் தான் பி. அவ்வளவுதான். நீட்டி தான் சொல்லணும். கடைசியில வை கொண்டு போட்டு பி என்று போடுறல பி பை பொய் பை பாய் என்று சொல்றல அதுல பி விளையினா ஓ, எப்ப நாங்க பி என்று நீட்டி ஓதணும். கேள்வி இதான் என்ன? எப்ப நாங்க பி என்று நீட்டி ஓத வேண்டும்? நாங்க நாங்க ப வச்சு கஸ்ரத்தும் வச்சு வச்சு சுக்குன் வச்சா ம், நாங்க அந்த பீது கஸ்ரத்துன் வச்சு கொள்ள பீ தானே சொல்ற ஆ, அதை இழுக்கிறல்ல நார்மலியா அப்ப நாங்க சுக்குன் வச்சு செய்ய கொள்ள நாங்க இழுக்கணும். ஆ, இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்க போறேன். ஒரு இடம் ஒண்ணு வந்து நான் அதுல ஜி என்று ஓத போறேன். எப்படி ஓதணும்? ஜி. ஜி என்று ஓத போறேன். ஜி அப்படி என்றால் என்ன சேர்ந்திக்கணும் பாப்பமே. எழுத்து விளங்கி தானே? என்ன எழுத்து சேர என்ன கேட்டனான்? ஜி என்று ஜி. வரும். என்னென்ன எழுத்துக்கள் சேர்ந்து வரணும்? எப்படி வரணும் சொல்லுங்க பாப்போம். இப்ப நீங்க சொன்னீங்க ஜக்கு கஸ்ரத்துன் வச்சுக்கி வெரி குட். ஆஹா, திருப்பி யக்கு சுக்குன் வச்சுக்கி. வெரி குட் வெரி குட். அப்ப இதுக்கு பின்னால அனாக்கு இந்த நீட்டுறது விழுக்கிறது மறக்கப்படாது. இது கஷ்டத்தும் வந்தா. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். இப்ப இந்த பாடத்துக்கு வாங்க. இதுல சரி இதை விடுங்க. இதை விடுங்க. இதை சொல்லுங்க பாப்போம். அஞ்சாவத ஜி அப்படி ஆகுதுறது. இல்ல, ஆஹ் ஜி. இத நாங்க ஜ என்று நீட்டேலுமா? இல்ல, ஏன் நீட்ட இயலாது? ஜேண்டு ஏன் நீட்டணும்? நீட்டுனா என்ன செய்யணும்? நாலாவது ஜே என்று நீட்டணும்டா எப்படி என்ன வந்திக்கணும் சொல்லுங்க பாப்போம். நாலாவது ஜ என்று நீட்டணும்டா அங்க என்ன நடந்து இருக்க வேண்டும்? ஒன்றுமில்ல. ஒண்ணுமே இல்லையா? அப்ப ஜே நீட்டணும் எப்படி அத? நாலாவது நான் எப்படி ஓதணும்? ஜ. அது சரி. நாலாவது ஜேண்டு ஓதணும். மூணாவது அதுவும் ஜே. அப்படியா? ஆனா மூணாவது எப்படி ஓதுறது? ஜ. அப்ப என்னது? மூணாவது ஜே, நாலாவது ஜே, ரெண்டாவது ஜே, முதலாவது ஜே, அஞ்சாவது ஜே எல்லாம் ஜே தானா? இல்ல, ஆயித்தானே. எப்படி அது மூணாவது நாலாவது ஒரே மாதிரி வந்தீங்க அப்படியா? எனவே நாங்க ஒரே மாதிரி ஓதணும் அப்படியா? இல்ல. நாங்க ஆஹ் அஹ், நாங்க ஃபோர்த்ல யக்கு போறோம் சுக்குன் வச்சுக்கிறோம். உம் தேர்ட்ல அலிஃப் தானே அப்ப தேர்ட்ல இழுக்க கூடாது, ஃபோர்த்ல இழுக்கணும் கொஞ்சம். தேர்தல் இழுக்க கூடாது அப்படியா? அப்படிதானே? ஓ, அப்ப ஓ. இங்க களி இங்க பாண்ட் இழுக்க எல்லாமே நீங்க சொல்லுங்க பார்த்தாலும். என்ன பாண்ட் இழுக்க இயலுமா? இழுக்க கூடாது. பாண்ட் இழுக்கப்படாது. அப்படித்தானே? மாட்டிக்கொண்டீங்களே. இப்ப நான் சொன்னேனே. இப்ப முதலாவது விஷயம் ஒன்று சொன்னேனே. ப என்று வந்து பக்கத்துல அலிஃப் ஒன்று சேர்ந்தால் நாங்க அதை ப என்று இழுத்து ஓதணும் சொன்னேனே. இப்ப மறந்துட்டீங்க பாத்தீங்களா? என்ன விலங்குதா சொல்றது? ஓ. சரி, இப்ப நான் அடுத்த கேள்வி கேட்க போறேன். ஒரு எழுத்து வருது, நான் அதை ச என்று நீட்ட போறேன். என்ன செய்யணும்? என்ன எழுத்துக்கள் வரணும்? என்ன அடையாளங்கள் வைக்கணும்? அஹ், ச வந்து ஃபத்தத்து நீக்கி
சேக்கு திரு பத்தகத்து நிக்குது. திருப்பி பக்கத்துல யா ஒன்று வந்திக்குது. அப்படியா? யா ஒன்று போட்டு சுக்குன் வச்சிக்கிறோம். யா போட்டு சுக்குன்னு வச்சுக்கிறோம். இப்படிதானே? ஆகவே அப்படியா? இல்ல அது வந்து அது வந்து ய வந்து அலிஃப்க்கு மாத்தணும். ஆ யாவா அலிஃபுக்கு மாத்தணும். ஆ அலிஃபை மாத்தினா சரி. எப்படி வரும்? அலிஃப் மாத்தினா ச என்று வரும். அப்ப எப்படி ஆனா நான் அஞ்சாவது என்று வரும். மூணாவது எப்படி என்று வரும்? விலை எது? என்னண்ணா சத்தத்தை காணும். முடிஞ்சா? இல்ல ஆ? இல்ல என்ன இல்ல? என்ன விலங்கல்ல ஆனா சொல்லுங்க. என்ன விலங்கின என்ன விலங்கல்ல உண்டும் விலங்கல்ல அப்படியா? ஆனாக்கு என்ன விலங்கின என்ன விலங்கல்ல ஆனா சொன்னதான் ஓ இப்ப நீங்க சொன்னா நான் சொல்லி தருவேன். என்ன விலங்கின என்ன விலங்கல்லன்னு சொன்னா நான் சொல்லி தருவேன். ஒன்றுமே விலங்கல்லன்னு சொன்னா ஸ்டார்ட்ல இருந்து படிக்கணும். அப்ப என்ன? நாங்க ஏ ம், ய வந்து சுக்குன் வச்சு செல்றதும் ஆ, அலிஃப் வச்சு செல்றதும் சேம் ப்ரொனவுன்சியேஷனா? இல்லையே. நான் அப்படி சொல்ல இல்லையே. அலிஃப் வந்தா ப்ரொனன்சியேஷன் எப்படி போகுது? அலிஃப் எப்ப சேரும் பின்னுக்கால நீட் இழுக்கிறதுக்கு பாருங்க. அலிஃபை போட்டு நாங்க இழுக்கணும் என்றால் முன்னுக்கால என்ன அடையாளம் வரணும்? இந்த அடையாளம் முக்கியம். என்ன வந்து கஸ்ரத்துன்னா ஃபத்தன். ஓ ஃபத்ஹத்துன்னு வரணும். யா சுக்கூன் செய்யப்பட்ட யா சேரணும் இழுக்கணும் என்றால் இங்க என்ன சேரணும்? அதுவும் ஃபத்ஹத்துன் அப்படியா? இல்ல ஆஹ், கஸ்ரத்துன். அந்த கஸ்ரத்துன் மஹத்தியா தான் பெரிய மெயின் ஆள். இவர் வரப்போய் தான் நீங்க பி என்று இழுக்கிறீங்க. இவர் வராம ஃபத்ஹத்துன் வந்து அழுக்க இயலுமா? ஏலா ஏலா எப்படி ஓதணும் அதை? ப இப்பதானே சார் நீங்க இழுக்க இயலான்னு சொல்லி திருப்பி பேர்ன் இழுக்கிறீங்களே. இப்பதான் நீங்க என்ன சொன்னீங்க? பேர்ன் இழுக்க இயலாதே. பேர்ன் இழுக்கணும்னா அலிஃப் வரணும். விளங்குதானா அது? ஓ பேர்ன் இழுக்கணும்னா என்ன வரணும்? அலிஃப். அப்ப நான் ரெண்டாவது மேல உதாரணத்துக்கு பாவு போட்டு பக்கத்துல யா ஒன்று போடுறேன். அந்த பாவுக்கு ஃபத்தஹத்துன்னு வைக்கணும். இது எப்படி ஓதுறது? ப அப்படியா? இல்ல எப்படி ஓதுறது? பை. வெரி குட். பை. மூணாவது என்ன நடக்குது பாருங்க. சுக்கூன் செய்யப்பட்ட வாவு சேரணும். முன்னால வாரதுக்கு என்ன அடையாளம் நீக்கணும்? கஸ்ரதும் நீக்கணும். அப்படியா? ஆ? இல்ல ம். என்ன அடையாளத்துல பேர் மூணாவது? ஆஹா. லம்மத்துன். ஆ லம்மத்துன். அப்ப லம்மத்துன் வந்தா தான் பின்னுக்கால வாரது சுக்கூன் செய்யப்பட்ட வா வரணும். அப்பதான் என்ன செய்யலாம் அதை? பூ என்று இழுக்கலாம். விளங்கினா? ஓ சரி. இப்ப லம்மத்துன் வராம ஃபத்தாத்துன் வந்து அழுக்க இயலுமா? பான்னு சொல்லி ஏலா எப்படி ஓதுனீங்க இத? ப அப்படியா? அல்லது பி அப்படியா?
ப பவ் பவ். வெரி குட். பவ். பவ் அப்படி அல்ல. பவ். ஆ ஆம். பவ் சைரன். பவ். அப்ப இன்றைய பாடத்தை பேசிட்டு நீங்க ஃபுல்லா ரிவைஸ் பண்ணி நல்லா கவனமா கேட்டு எனக்கு நான் தார ஹோம்ஒர்க் 3 காலம்ஸ்ல வரும். எத்தனை காலம்ஸ் வரும்? ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், 3 காலம்ஸ் வரும். ஆ மூணையும் ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு அனுப்ப வேண்டும். சரியா வந்ததை மட்டும்தான் நான் அடுத்த கிளாஸ்ல புதிய விஷயத்துக்கு போறது. சரி உங்களோட நானா ஜெய் சொல்லுங்க. சரி